அ ராவணனோட பையன் இந்திரஜித் வந்து நல்ல போர் வீரன் தான். அதே சமயத்தில ரொம்ப மாய வேலைகள்லாம் ரொம்ப மேஜிக் அதாவது ட்ரிக்கியா பண்ணுவான். அ தன்னை மறைச்சுக்க முடியும். அ மாயா ரூபங்கள உருவாக்க முடியும். அந்த மாரிலாம் அவன் நெறையா பண்ணுவான். அவன் வந்து என்ன செய்றான், அ சண்டை போடும்போது ரொம்ப உக்கிரமா சண்டை நடக்கிறது. சண்டை நடக்கும்போது நாகபாசங்கள் நாகன்னா விஷ பாம்புகள். அந்த விஷ பாம்புகளா இருக்கிற அந்த அந்த மாரி ஒரு அஸ்திரத்த ராமர் மேலயும், லக்ஷ்மணர் மேலயும் போட்டுடுறான். அப்போ அவ வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அது ஃபுல்லா அந்த விஷ பாம்புகள் அவ அந்த அஸ்திரமா இருக்கிறதுனால மயங்கி அப்படியே விழுந்துடுறா. அப்படியே பேச்சு மூச்சே இல்ல. இவள்லாம் வந்து எல்லாம் அந்த அவ்வளோதான் ராமர், லக்ஷ்மணர் கீழ விழுந்தோனயும், அந்த வானரங்களுக்கெல்லாம் தைரியமே போயிடுத்து. எல்லாம் அழ ஆரம்பிச்சுடுறது. இனிமே நம்ம என்ன இவ 2 பேருக்குமே பேச்சே இல்லையே! நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவ யோசிக்கும்போது, அப்ப விபீஷணர் வந்து பார்க்குறார். விபீஷணன் வந்து பார்த்துட்டு, "இல்ல இது நாகப்பா. இவாளுக்கு வந்து முகம்லாம் தெளிவா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். நம்ம வைத்தியம் பண்ணா இது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த நாகபாசத்தோட எஃபெக்ட் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அந்த மயக்கம் தெளிஞ்சிரும் அவளுக்கு. தைரியமா இருங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து அப்போ கருட பகவான் வான வீதியில வரார். வந்து அந்த கருட பகவானோட பார்த்த உடனேமே இந்த நாகங்கள் அத்தனையும் ஓடி போயிடுறது. அந்த நாகத்தோட பலன் பாசத்தோட பலன் போயிடுறது. ராமரும், லக்ஷ்மணரும் நல்ல எழுந்து உட்காந்துடுறா. எழுந்தோடனே அப்புறம் அப்பாடா தைரியம் அப்போ திருப்பி அவள் நல்ல தெம்பாயிடுறா. அவள் யுத்தத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு அஸ்திரத்தை போட்டு ராமரையும், லக்ஷ்மணரையும் மறுபடியும் மயக்கமாக்கிடுறான். அந்த அதில் வந்து ராமர் வந்து சீக்கிரம் அன்னைக்கு வந்து எல்லாரையும் பயங்கர அடி எல்லாருக்கும். எல்லாரும் குத்துயிரும், கொலையுரியுமா ஆயிடுறா. ராமர் வந்து ராமர், லக்ஷ்மணர் எல்லாரும் விழுந்துடுறா. ஜாம்பவான் வந்து அப்படியே அவருக்கு ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆயிடுற மாரி இருக்கார். அவர் வந்து அப்படியே ம ஹனுமான் உயிரோடு இருக்கானா? ஹனுமானுக்கு ஒண்ணும் ஆகலையேங்கிறார். ஹனுமான் வந்து "இதோ நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில" அப்படின்ன அப்புறம், "நீ வந்து இப்ப இந்த இந்த மாரி இவ்வளோ பாதிப்பு இருக்கு. இதுலேருந்து எல்லாரும் மீளணும்னா, சஞ்சீவி மலைன்னு நீ நார்த் இந்தியா, வட இந்தியாவுக்கு போ. வட இந்தியால சஞ்சீவி பர்வதம்னு ஒரு பர்வதம் இருக்கு. அதில வந்து 2 மூலிகைகள் இருக்கு. அந்த 2 மூலிகைய நீ எடுத்துன்னு வா. மூலிகைங்கிறது ஹெர்ப்ஸ். அந்த அந்த ஹெர்ப நீ எடுத்துன்னு வா. அத வந்து அது கொண்டு வந்து நம்ம அந்த வாசனை பட்டாலே இவன் மூச்சுண்டுருவான்னா. அப்போ அதுக்குள்ள ஆஞ்சநேயர் அங்க நார்த்துக்கு போறார். பறந்து போறார் மறுபடியும். அது ராமர் முழிச்சுன்றார். ராமருக்கு லக்ஷ்மணருக்கு இன்னும் அவருக்கு ஆனா அந்த மயக்கம் தெளியல. லக்ஷ்மணர் வந்து என்ன ஆச்சுன்னு அவர் வந்து வ லக்ஷ்மணர பார்த்துட்டு ராமர் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறார். "ஐயோ! லக்ஷ்மணா நான் உன்ன இங்க கூட்டின்னு வந்து உன்ன நான் என்ன சாகடிச்சுட்டேன்னா, உங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்லாம்" ரொம்ப அழறார். அப்போ ஜாம்பவான் வந்து "இல்ல வருத்தப்படாதீங்கோ. ராம் ஹனுமான் எல்லாத்தையும் அந்த சஞ்சீவி மலையில அங்கேருந்து அந்த மூலிகையை கொண்டு வருவார். நம்ம ட்ரீட் பண்ணிடலான்னு அப்ப ராமர் அங்க ஆஞ்சநேயர் வந்து அங்க போறார். அந்த மலையில வந்து நெறைய அப்படியே காடா இருக்கு. அதில போய் எந்த மூலிகைன்னு அவருக்கு தேடுறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. அவர் பார்த்தார். அப்படியே அந்த மலையே அப்படியே பெய்த்துட்டார். மலைய பேத்துன்னு அப்படியே இப்படி பறந்து இப்படி சர்ருன்னு பறந்து வரார். சில படம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆஞ்சநேயர் மலைய வச்சுட்டு பறக்கிற மாரி. அதான் அந்த சஞ்சீவி பர்வதம். மலைய வச்சுன்னு அவர் அப்படியே மலையே தூக்கின்னு வந்துடுறார். தூக்கின்னு வந்து இங்க குடுத்தப்புறம் அந்த அவர் தூக்கின்னு கிட்டக்க வரும்போதே அந்த வாசனையிலே லக்ஷ்மணருக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துடுறது. அப்புறம் அத நல்லா அந்த நான் கிட்டக்க வந்து நான் அந்த மூலிகை கிடைச்சப்புறம் நல்லாவே க்யூர் ஆயிடுறா. நல்ல உற்சாகமாயிடுறா. அதுக்குள்ள இங்க ராவணன் என்ன பண்றான், சீதைய வந்து ஏமாத்தணுங்கிறதுக்காக அவன்கிட்ட அவனோட இதில ஒருத்தர் உண்டு. அவர்ட்ட வந்து நெறைய பொம்மைலாம் நல்லா பண்ணுவார் விதவிதமா. அந்த பொம்மைலாம் அப்படியே தத்ரூபமா பண்ணுவார். இந்த வேக்ஸ் மியூசியம்லலாம் இப்பலாம் வச்சிருக்காளே அப்படியே தத்ரூபமா. அந்த மாரி பண்ற ஒரு ஆளு. அவர கூப்ட்டு ராமனோட தலை மாதிரியே ஒரு ஒரு உருவத்த நீ பண்ணி கொண்டு வா. நம்ம சீதையிட்ட காமிச்சு, அவன் வந்து அவள்ட்ட சொல்லிடலாம். ராமன் செத்து போயிட்டான் பாரு அவனோட தலைன்னு. அப்போ சீத்தை வந்து என்ன கல்யாணம் பண்ணின்றுவான்னு. அப்போ இவ்வளோ நஷ்டம் வந்து கூட அவனுக்கு புத்தி வரல.
அப்போ அவன் சொன்ன அவர் வந்து அதே மாதிரி ராவனோட தலை மாதிரி ஒருத்தர் பண்ணி கொடுக்குறார். அதை கொண்டு போய் அவன் சீதையிட்ட காட்டுறான். இந்த பாரு, நான் வந்து இந்த யுத்தம் வந்து நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் ஆள்லாம் எல்லாம் தோற்று போயாச்சு. இப்போ ராவணன் எல்லாம் ஓடி போயிட்டான். அந்த வானரங்கள், லக்ஷ்மணன், சுக்ரீவன் எல்லாரும் ஓடியாச்சு. இப்போ ராமனையும் நாங்கள் கொண்டுட்டோம். அந்த பாரு ராமனோட தலை அப்படின்னு கொண்டு வந்து இப்படி போடுறான். சீதை அதை பார்த்தோன்னே அப்படியே அவளுக்கு ஷாக் ஆகிடுறது, அழ ஆரம்பிச்சுடுறா. அழுத உடனேயும் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடுறது, அங்கேருந்து மினிஸ்டர்ஸ் அந்த எல்லாரும் ராவணனை அவசரமாக கூப்பிட்டு அனுப்புகிறான். ஏதோ முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் வாங்கோன்னு. சரின்னு அவன் சீதையை விட்டுட்டு அவன் வேகமாக அந்த மினிஸ்ட்ரிக்கு ஓடுறான். ஓடும்போது அவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொம்மைக்கு பலன் இருக்கும். அவன் நகர்ந்து போயாச்சுன்னா அது இருக்காது. அவன் நகர்ந்து போன உடனே அது அப்படியே கருகி போய்டுறது. அப்புறம் சீத்தை வந்து அப்பாடா ராமனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு. அப்போ வந்து திரிஜடை, அப்புறம் விபீஷணனோட ஒய்ஃபு, அவள்லாம் வந்து சீத்தைக்கு எப்போதும் தைரியம் சொல்லிகிட்டே இருக்கா. நீ கவலைப்படாத, இவாளால் ராமனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தைரியமாக இருன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அந்த மாதிரி எல்லாரும் இப்போ ராவணன் சைடில் எல்லாரும் போயாச்சு. இந்திரஜித் மட்டும் இந்த மாதிரி மாயா வேலைகள்லாம் பண்ணுறான். பட் அவனையும் லக்ஷ்மணன் கொலை பண்ணிடுறான். இந்திரஜித் போயிட்டான்னு தெரிஞ்சப்புறம் இல்லைங்க, ராவணனுக்கு அப்படியே சுத்தமாக பலமே போயிடுறது. ஏன்னா அவன் தான் ரொம்ப யார் போனாலும் இந்திரஜித் இருக்கான் நமக்குன்னு தைரியமாக இருந்தான். இப்போ இந்திரஜித்தும் போயிட்டான். கடைசியில் ஒத்துருமே இல்லை, அவன் தான் மிஞ்சி இருக்கான். அவன் வந்து யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போகும்போது ராமனுக்கும் ராவணனுக்கும் நல்ல சண்டை, பயங்கரமாக சண்டை நடக்கிறது. ராமர் வந்து நிறைய அம்பு போட்டும் அவனோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடுறார். தேரெல்லாம் உடச்சிடுறார். அவன் வந்து அப்படியே தேரும் இல்லாமல் கீழே நிற்கிறான், நிராயுத பாணியாக நிற்கிறான். அப்போ ராமர் என்ன சொல்கிறார், நீ இப்போ வந்து உங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தேரும் இல்லை, அதனால் நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன். இப்போ நான் கொலை பண்ணக்கூடாது, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டோ ராவணனுக்கு ரொம்ப அவமானமாயிடுறது. சே, இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே, இந்த ராமன் வந்து இப்படி உயிர் பிச்சை போட்டு நான் உயிரோடு இருக்கேனா அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் வந்து என்ன பண்ண முடியும், இப்போ எல்லாம் போயாச்சு, இனிமே அவனுக்கு வந்து சீதையை திருப்பி கொடுத்தா அது ஒன்றும் வேல்யூவும் இல்லை. ஸோ இப்போ எல்லோரும் போயாச்சு, நான் இருக்கிறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தோணியிருக்கும் அவனுக்கு. அடுத்த நாள் அவன் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் அவனும் செத்து போய்ட்றான். அவனையும் ராமர் கொலை பண்ணிடுறான். அவனோட முடிவும் வந்துடுறது. அப்புறம் என்ன ஆச்சு, எல்லா வானரங்களுக்கெல்லாம் ஒரே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லோரும் குதிக்கிறா. எல்லோரும் குதிச்சப்புறம் சரி சீதையை போய் கூட்டின்னு வா அப்படிங்கிறார். ஆனால் ராமர் வந்து பெரிய சந்தோஷம் இல்லை அவருக்கு. ஓகே, நான் என்னோடய கடமையை செஞ்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிற. இது வந்து லக்ஷ்மணனுக்கு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு தோன்றது. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.